சக தொழிலாளர்களுக்காக திரைப்பட தயாரிப்பாளரை கடிந்து கொண்ட எம்ஜிஆர். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான விக்ரமாதித்தன் படத்தின் சண்டை காட்சி ஒன்று வாகினி ஸ்டுடியோவில் 3 நாட்கள் படமாக்கப்பட்டது. அப்போதெல்லாம் ஸ்டண்ட் குழுவினருக்கு யூனியன் அமைக்கப்படாத சமயம். ஒப்பந்த அடிப்படையில் நேரடியாக தயாரிப்பாளர்கள் ஊதிய தொகுதி முடிவு செய்வார்கள். அதன்படியே படத்தின் தயாரிப்பாளர்கள் சம்பளம் கொடுத்து வந்தார்கள். படத்தின் சண்டை காட்சி 3 நாட்கள் சிறப்பாக எடுத்து முடிக்கப்பட்டுவிட்டது. அதன்பின் 1 வாரம் கழித்து படத்தில் நடித்த மற்ற சண்டை கலைஞர்களும் படத்தில் நடித்த ஊதியத்தை பெற சென்னை தேனாம்பேட்டை தற்போதைய DMS அலுவலகத்திற்கு சற்று தள்ளி அமைந்திருந்த அலுவலகம் சென்றார்கள். தயாரிப்பாளரிடம் ஊதியம் கேட்டார்கள். உடனே கோபம் கொண்ட அவர், அடுத்த மாதம் வந்து பாருங்கள் என்று வெறுப்புடன் கூறினார். ஸ்டண்ட் சோமுவிடம் விவரத்தை கூறிய போது அவரோ அட்வான்ஸ் வாங்கியதோடு சரி, முழு தொகையும் எனக்கு வரவில்லை என்று அவரும் கூறினார். பின்னர் படத்தின் இயக்குநர்களில் ஒருவரான NS ராமதாஸிடம் சொன்னபோது தன்னால் இந்த விஷயத்தை தலையிட முடியாது என்று அவரும் ஒதுங்கிவிட்டார். உழைத்த கலைஞர்கள், சண்டை போட்ட கலைஞர்கள் குடும்பத்தில் பசி பட்டினி, குழந்தைகளுக்கு பள்ளி செலவு எதுவும் செய்ய முடியாத நிலையில் கண்கலங்கி நின்றார்கள். இவர்கள் எம்ஜிஆரிடம் செல்லாததற்கு காரணம் எம்ஜிஆரின் மனைவி சதானந்தவதி மறைந்து 2 மாதங்களே ஆகியிருந்தது. துக்கத்திலிருந்து அவரிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினார்கள் தொழிலாளர்கள். விபரத்தை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் மிகவும் கோபப்பட்டார். உடனடியாக தொலைபேசியில் தயாரிப்பாளரை தொடர்பு கொண்டு ஏன் இன்னும் தொகையை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லையே, பின்னர் கொடுக்கிறேன் என்றுதான் கூறினேன் என்று சொன்னார். பதிலுக்கு எம்ஜிஆர், படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் தாமதம் செய்வது சரியில்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு தங்கள் தொழிலை செய்வார்கள். அவர்களுக்கான ஊதியத்தை கால் நேரம் அறிந்து கொடுக்க வேண்டாமா? படம் வெளியான பிறகு பணம் கிடைப்பதில் என்ன உத்தரவாதம் உள்ளது? எனவே இன்று மாலை என் உதவியாளரை அனுப்புகிறேன். அவரிடம் தொழிலாளர்களுக்கு பேசிய ஊதிய தொகையை கொடுத்து அனுப்புங்கள் என்று கோபத்துடன் பேசிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டார். எம்ஜிஆர் பேசிய கொஞ்ச நேரங்களே தொழிலாளர்களுக்கு ஊதிய தொகை கிடைத்தது. தன் மனைவியின் துக்கம் முழுவதுமாக மாறாத நிலையிலும் தொழிலாளர்களுக்கு தாமதம் செய்யாமல் உதவி செய்தார் எம்ஜிஆர். இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்திய சீன யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்படம் வெளியானது. அந்த சமயத்தில் பிரதமர் நேரு வேண்டுகோளுக்கிணங்க யுத்த நிவாரண நிதியாக 75,000 ரூபாய் கொடுப்பதாக எம்ஜிஆர் அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. படத்தில் நடிக்கும் கலைஞர்களுக்கு போதிய சமயத்தில் பணம் கிடைப்பதற்கு இப்போது அமைக்கப்பட்ட யூனியன் எல்லாம் அப்போது இல்லாத நிலையில் சண்டை கலைஞர்களுக்கு பணத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் வகையில் பாதுகாப்பாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஒரு பாதுகாப்பு யூனியனாகவே இருந்தார் என்றும் சொல்லலாம். சினிமாவில் எம்ஜிஆர் இருந்தவரை சினிமா தொழிலாளர்களுக்கு அவரது காலம் பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். அரசியலிருந்து அவரை எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் அவர் ஆட்சியில் அது ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். இது போன்ற எண்ணற்ற மனித உதவியை செய்து காலங்களெல்லாம் கடந்து மக்களின் உள்ளங்களில் எம்ஜிஆர் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஸ்டண்ட் கலைஞர்களை தன் கூட பிறந்தவர்கள் போல படப்பிடிப்பில் கவனித்துக் கொள்வார். அரசலங்குமாரி படத்தில் நம்பியாருடன் சண்டை போடும்போது எம்ஜிஆர் கத்தி நம்பியாரின் கையை பதம் பார்த்துவிட்டது. உடனே எம்ஜிஆர் படப்பிடிப்பை நிறுத்தி அவருக்கு முதல் உதவி செய்து அவர் கைகள் நன்றாகி வரும் வரை 3 நாட்கள் படப்பிடிப்பை தள்ளி வைத்தார். அதேபோல எம்ஜிஆர் படங்களில் வருபவர் குண்டு கருப்பையா, அவர் படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் நடித்திருக்கிறார். அவர் இருந்தவரை அவருடைய குடும்பத்திற்கும் உதவி செய்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் இறந்த பிறகு குண்டு கருப்பையாவின் மகனை எம்ஜிஆர் அரவணைத்துக் கொண்டார். என்னவென்றாலும் கேள், நான் செய்து தருகிறேன், கவலைப்படக்கூடாது, குடும்பத்தை நன்றாக நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆறுதல் கூறினார். அந்த குடும்பத்தில் எல்லா விஷயங்களுக்கும் உதவி செய்தார். நாடு போற்றும் நடிகராக இருந்த காலத்திலிருந்து 1987ஆம் ஆண்டு அவர் உலகம் போற்றும் முதல்வராக இருந்து மறைந்த அவர்களை எம்ஜிஆர் நிழல் போல தனி உதவியாளராகவே இருந்தார். ஸ்டண்ட் நடிகராகவும் வில்லனாக நடித்திருக்கும் ராமதாஸ். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களில் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். ராமதாஸ் ஒரு வீடு வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகையை கொடுத்துவிட்டு மீதி தொகையை கொடுக்க முடியவில்லை. வீடு விற்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை வைத்தார்கள். எங்களுக்கு மீதி தொகையை கொடுத்துவிட்டு வீட்டை கிரயம் செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் முழுவதும் உங்கள் கைக்கு வராது என்று மிரட்டினார்கள். ராமதாஸ் எங்கெங்கோ கேட்டு பார்த்தார். எல்லாம் கைவிரித்தார்கள். அவருக்கு எந்த உதவியும் வந்து சேரவில்லை. படப்பிடிப்பில் ஒருவர் கொடுத்த ஐடியா படி மக்கள் திலகம் எம்ஜிஆரை ராமபுரம் தோட்டத்தில் வந்து பார்க்கிறார். எம்ஜிஆர் சிரித்தபடி, வாங்க ராமதாஸ் வாங்க, என்ன விஷயம் என்று கேட்கிறார். ராமதாஸ் முகம் வாடி நிற்கிறது. உள்ளே அழைத்து உபசரிக்கிறார் எம்ஜிஆர். சொல்லுங்க, என்ன விஷயம் என்கிறார். அவர் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டேன், கிரயம் செய்ய முடியவில்லை. இப்பொழுது அட்வான்ஸ் கொடுத்த பணமும் பறிபோகிறது. நான் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று கூறினார். அப்படியா, கிரயம் செய்வதற்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார் எம்ஜிஆர். ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னார் ராமதாஸ்.
நான் சொன்னேன் என்று சொல்லி அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஒரு 3 மாதம் தவணை வாங்குங்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர். ராமதாஸுக்கு ஒன்றும் புரியவில்லை. உதவி செய்வார் என்று பார்த்தால் தவணை வாங்க சொல்கிறாரே, 3 மாதத்தில் நாம் தவணை வாங்கி எப்படி பணத்தை கட்டுவது என்று விழித்தார். சரி, போய் வாருங்கள், நல்லதே நடக்கும் என்று அனுப்பிவிட்டார் எம்ஜிஆர். அதேபோல வீட்டு உரிமையாளர்களிடம் சென்று எம்ஜிஆருடன் பணம் கேட்டேன். 3 மாதம் தவணை வாங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் 3 மாதம் தவணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் எம்ஜிஆர் சொல்லிவிட்டால் நாங்கள் பொறுத்திருக்கிறோம் என்று வீட்டு உரிமையாளர் சொல்லிவிட்டார். அப்பொழுது படப்பிடிப்பு இல்லாமல் மிகவும் சோர்ந்திருந்த ராமதாஸுக்கு அடுத்த நாள் 5 படங்களில் நடிப்பதற்கு அழைப்பு வந்தது. ஒவ்வொரு படத்திலும் நல்ல வேடம், நல்ல சம்பளம். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி இப்படி திடீரென்று நம்மை நடிக்க அழைக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு போனார். அப்போது வீட்டு வாசலில் எம்ஜிஆர் கார் வந்து நின்றது. டிரைவர் வந்து இறங்கினார். இதை தலைவர் கொடுக்க சொன்னார் என்று பேப்பரை சுற்றிய பணக்கட்டு ஒன்றை ராமதாஸிடம் கொடுத்தார். இதை வீட்டு செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார். இப்பொழுது 5 கம்பெனிகளில் தலைவர் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தந்திருக்கிறார். அந்த பணம் உங்களுக்கு வீடு வாங்குவதற்கு சரியாக இருக்கும். நாம் பணம் கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் ராமதாஸ்க்கு எம்ஜிஆர் கொடுத்துதான் வாங்கினோம் என்ற குற்ற உணர்வு இருக்கும். எனவே நீங்களே சம்பாதித்து வாங்கினால் காலம் முழுவதும் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்று தலைவர் சொல்ல சொன்னார் என்று டிரைவர் சொன்னதும் நடிகர் ராமதாஸுக்கு இப்படி ஒரு மனிதரா என்று அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கினார். இப்படி கொடுப்பதை வலதுகரம் கொடுப்பதை இடதுகரத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைத்து உதவி செய்யும் எம்ஜிஆர், எந்த உதவியும் அது ஒரு நியாயம் இருக்க வேண்டும், உதவி பெறுபவர்கள் மனம் குன்றிவிடக்கூடாது என்று நினைப்பதிலும் ஒரு மகத்தான மாமனிதர் என்று சொல்லலாம்.